ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு காரம் இல்லாத வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, இலை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி இப்படி கையால் பிணைஞ்சி விட்டிங்கன்னா நைஸாக வந்துடும். போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி கலர் வரணும். நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா, மல்லித்தலை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸும் கேரட்டும் குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறணும். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கங்க. கிளறிட்டு கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், உங்களுக்கு என்ன மசாலா போட விருப்பம் இருக்கோ போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கிளறிட்டு ஒரு 2 ஸ்பூனு தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டு நல்லா கிளறிட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதையும் கொட்டி நல்லா கிளறுங்க. கிளறி உப்பு போட்டு கிளறிடுங்க. இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே சமமாக வந்த பிறகு தம் போட்டுறணும். தோசைக்கல்ல ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு இதை தூக்கி அதில் வச்சு மூடி போட்டு வெயிட் வச்சுருங்க. சாதத்தை ரொம்ப போட்டு கிளறிடாங்க, உடஞ்சிரும். இப்போ வெயிட் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷ் பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், காரம் இல்லாமல். நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துட்டு உப்பு தயிர் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தயிர் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டு தயிர் எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள். போட்டு கிளறி தயிர் பச்சடி ரெடி. இதில் உங்களுக்கு வேணும்னா கேரட்டு, மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணியை திறந்து பார்ப்போம். பார்த்திங்களா எப்படி முள்ளாக மேலே நிற்கிதா? இந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.